வணக்கம் அண்ட் வெல்கம் டு வேல்செக் சேனல். ஸோ வேல்செக் சேனலில் ஆல்ரெடி எல்இடி டிவி, கம்ப்யூட்டர், லேப்டாப் இந்த மாதிரி நிறையா டிவைஸோட ஆஃபர்ஸு, சர்வீஸ் வீடியோஸ் அந்த மாதிரி நிறையா பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நீ டிவி வச்சோடனே அன்பாக்சிங் நினச்சிருவேன்னா ஜஸ்ட் ஒரு டெக்னிக்கல் வீடியோஸ் தான். நிறையா பேர் பார்த்தீங்கன்னா டிவி ரிவ்யூ நிறையா பேர் கொடுக்க ஆல்ரெடி நிறைய யூடியூப் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம பொறுத்து பார்த்தீங்கன்னா எல்இடி டிவி ரிவ்யூ கொடுப்போம். பட் டெக்னிக்கலாக உள்ளே என்ன மாதிரி ஸ்பெக்ஸ் இருக்குது, உள்ளே என்ன மாதிரி மதர் போர்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம காமிச்சிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம ஒரு வியூவில் ஒரு 4K டிவியோட இன்பில்ட்டாக உள்ள மதர் போர்டு எப்படி இருக்குது, அதோட ஸ்க்ரீன்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க, அதோட அசம்பிளிங் எப்படி இருக்குது, உள்ள ஸ்பீக்கர்ஸ் எப்படி இருக்குது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் ஒரு ஸ்மார்ட் 4K டிவி 109 சென்டிமீட்டர்ஸ் எல்இடி டிவி 43 வந்து BU113 மாடலு. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் கண்டென்ட் போட்டிருக்காங்க. ஆண்ட்ராய்டு வந்து 7 வெர்சன். இதில் யூடியூப்பு ப்ளஸ் 8GB பில்டின் ஸ்டோரேஜ், ஸ்க்ரீன் ஷேரிங் ப்ளஸ் 4K. இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 384x2160 ரெசல்யூஷன். இது ஆக்சுவலாக இம்போர்ட்டட் டிவி தான், ஃபாரின்லேருந்து வந்தது. சும்மா ஜஸ்ட் இதில் கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு சின்ன சர்வீஸ்க்காக வந்தது தான் 4K. இதோட மாடல்ஸ் எப்படி இருக்குது, உள்ளே எப்படி இருக்குன்றது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். சும்மா டிவி இப்போ டிவியோட ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா சும்மா ஃப்ரண்ட் காமி நல்ல ஃபினிஷிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நார்மல் ஃபினிஷிங் இல்லாமல் கொஞ்சம் அந்த மேட் ஃபினிஷு, அந்த கலர் நம்ம நார்மலி பிளாக் இல்லாமல் ஒரு சிமெண்ட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஃப்ரேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மெட்டல் ஃப்ரேமில் கொடுத்துருக்காங்க. பின்னாடி மட்டும் சின்ன ஃபைபர். இது ஆக்சுவலாக வால் மவுண்டிங் கிட்டோடு இருக்குது. ஜஸ்ட் இதில் உள்ளுக்க என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஆப்ஷன்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோவில். நிறையா பேர் நம்ம வீடியோஸ்லாம் ரெகுலராக வாட்ச் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் உங்களோட சோனி, சாம்சங் இந்த மாதிரி ஏதாவது பிராண்டோட டிவி ஸ்பெசிஃபிக்காக இந்த மாடலோட வியூஸ் பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதில் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த மாடலோட இன்பில்ட்டாக உள்ள என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸாக ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காமிக்க ரெடியாக இருக்கும். ஏன்னா நம்மகிட்ட டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங், எல்ஜி, சோனி இந்த மாதிரி நிறைய டிவிஸ் வந்து பிரித்து சர்வீஸ் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச டிவி இல்லை உங்கள் வீட்டில் வச்சுருக்க டிவி உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பான முறையில் அதற்கான ரிசல்ட்டு விரைவிலே கொடுப்போம். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு VU43 இன்ச்சோட டிவியில் உள்ளே எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். நார்மலி பார்த்தீங்கன்னா அது ஒரு 4K நார்மல் ஸ்மார்ட் டிவியில் பார்த்தீங்கன்னா வியூவில் சிங்கிள் ஒரே ஒரு இந்த போர்டு மட்டும் தான் இருக்கும். இந்த மதர் போர்டு சிங்கிள் மதர் போர்டு. நார்மலி இந்த மதர் போர்டு பார்த்தீங்கன்னா சாம்சங், சோனி இந்த மாதிரி ஒரு சில டிவியில் நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ காமிச்சிருக்கோம். சாம்சங் இதில் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை போர்டு தனி, மதர் போர்டு தனி, அந்த மாதிரி இண்டிவிஜுவல் தனித்தனியாக இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை போர்டு, மதர் போர்டு எல்லாமே சேர்த்து ஒரே போர்டு தான் கொடுத்துருக்காங்க. பட் அடிஷனலாக பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்க டீகான் போர்டு வந்து நார்மல் டீகான் போர்டு இல்லாமல் ஒரு 4K யூஸ் பண்ணுறதுனால இது ஒரு டீகான் போர்டோட சைஸ் வந்து பெருசாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து வர அவுட்புட்ஸ் வந்து இந்த டீகான் போர்டு வழியாக தான் நம்ம உள்ளே வர 4K ஸ்க்ரீன்ஸ்க்கு வருது. அது இல்லாமல் ஆடியோ நல்லா குவாலிட்டியாக இருக்கணும்ன்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் வந்து நார்மலாக வந்து ஸ்பீக்கர்ஸ் மட்டும் வச்சுருப்பாங்க. இதில் ஸ்பீக்கர்ஸ் வித் அதோட ஊஃபர், அதோட சவுண்ட்ஸ் வந்து நல்லா குவாலிட்டியாக வெளியில் வரைக்கும் போகணும் அப்படின்றதுக்காக பெருசாக ஹாலோவாக செட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இதோட ஸ்பீக்கர் சிஸ்டம்ஸு. இது பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ பெருசாக ஸ்பீக்கர்ஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் கீழே ஸ்பீக்கர் இருக்கின்றது ஓவலாக இவ்வளோ தான் சைஸு. பட் இதோட ஸ்பீக்கர் சவுண்டை பொறுத்தவரை பேக்கில் எவ்வளோ கேப் ஜாஸ்தியாக இருக்கோ அதுக்கு வந்து அவ்வளோ பேஸு, ட்ரிபிள் இந்த மாதிரி குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும். அதுக்காகவே ஒரு ஸ்பெஷல் டிசைன் போட்டு அந்த டிசைனை அதில் ஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த மெட்டல் ஃப்ரேமில். அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணுற ஸ்க்ரீனும் ஒரு 4K யூஸ் பண்ணுற ஸ்க்ரீனு. நார்மலாக வந்து இதோட சிப்ஸு நீங்கள் அவுட்புட் போகிறது ஸ்லிம்மாக இருக்கும். நிறையா மாடல்ஸ் கழட்டி காமிச்சிருக்கோம். இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 4K அவுட்புட்டோட இந்த டீகான் போர்டு வந்து 4Kவோட ஸ்க்ரீனில் 2 பிரியிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வியூவில் யூஸ் பண்ணியிருக்க பேனல் வந்து BOE இந்த பிராண்டை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. BOE பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான 4K பேனல் தான். இதுக்கடுத்து பவர் சப்ளை எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் இண்டிவிஜுவல் பவர் சப்ளை ப்ளஸ் மதர் போர்டு எல்லாமே சேர்ந்து ஒரே இதாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு சில மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த போர்டை பொறுத்தவரை பவர் சப்ளை செப்பரேட்டாகவும், இதுக்கு யூஸ் பண்ண மதர் போர்டு கிராஃபிக்ஸ் தனியாகவும், இந்த டீகான் போர்டு தனியாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் சிம்பிளிஃபை பண்ணி 2 ஒரே போர்டாக போட்டிருக்காங்க. மற்றபடி குவாலிட்டி வைஸ் எவ்ரிதிங் இஸ் ஓகே. பட் இந்த போர்டை பொறுத்தவரை என்னென்னா இதில் ஒரு மதர் போர்டு இஷ்யூ. மதர் போர்டில் இந்த சிப்செட்டு ஷார்ட்டு. பட் இது வரைக்கும் என்கிட்ட பார்த்தீங்கன்னா மதர் போர்டு டோட்டலி என்டையராக சேவ் பண்ணி பார்த்தேன், கிடைக்கல. சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குற டெக்னீஷியன்ஸ் யாரும்
இந்த மாடல் வச்சுருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை எங்களோட ஃபோன் நம்பர் கீழேயே இருக்குது, தாராளமாக ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வாங்க உங்கள்கிட்ட ரெடியாக இருக்கோம். ஏன்னா அந்த கஸ்டமர்ஸுக்கு இந்த போர்டு இருந்தால் தான் அந்த டிவியே யூஸ் ஆகும். இல்லை அப்படின்னா 99% யூஸ் ஆகாது. அதனால் கண்டிப்பாக இந்த போர்டு வச்சுருக்கோங்க, கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா மாடல்ஸ் நம்மகிட்டே இருக்குது. அந்த மாடல்லாம் அப்பப்போ நம்ம கமெண்ட்டில் சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதனால் உங்களுக்கு தேவையான சோனி, சாம்சங் இந்த மாதிரி மாடல் எதுவும் வேணும்னாலும் கீழே கமெண்ட்டில் போடுங்க, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கோம். இந்த வீடியோவை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக்னிக்கல் வீடியோஸு, நிறைய டிவியோட ரிவ்யூஸு, டிவியோட இன்பில்ட்டாக உள்ள என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குன்னு டெக்னிக்கலாக தெரிஞ்சுக்கணும் விரும்புவாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் டெக்னிக்கல் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து நம்ம டெக்னிக்கல் சம்மந்தமான வீடியோ நிறையா போட போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.